ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அது மனிதர் அப்படின்னு மட்டும் இல்ல. இந்த உலகத்தில இருக்க தாவரங்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், இப்படி இந்த உலகத்தில தோன்றின எல்லாமே ஒரு நாளைக்கு அழிந்து தான் போகும். ஆனா, மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுக்குள்ள இருக்க ஆன்மாக்கு என்ன நடக்குது? அந்த ஆன்மா எங்க போகுது? சொர்க்கத்துக்கு போகுதா? நரகத்துக்கு போகுதா? அப்படின்றதுக்கு இதுவரைக்கும் சயின்டிஃபிக்கான எந்த ரிசல்ட்ஸுமே கிடையாது. இந்த சயின்டிஸ்டும் நிறைய நாளா மனிதனுடைய மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத ஆராயறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. ஆனா கரெக்டா இதுதான் நடக்கும் அப்படின்னு இன்னும் யாருமே உறுதிப்படுத்தல. ஆனா இதே நிலையில பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சில விபத்துக்கள் நடக்கும் இல்லையா? அந்த விபத்துக்கள்ல சில சம்பவங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருடைய இதயம் நின்றதுக்கு அப்புறமா அவங்க உயிர் பிழைச்சிருக்காங்க. இதான் சொல்லுவாங்கல்ல, செத்து உயிர் பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சில விஷயங்களை சொல்லும்போது அதை கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா தான் இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்க அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இவங்க அமெரிக்கால நியூ ஜெர்சி அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. இவங்களுடைய பேர் வந்து எரிக்கா டயட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2015ல மலை ஏறுவாங்க இல்லையா, அதான் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரெக்கிங் போகும்போது 60 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உடல்ல நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 60 அடியிலிருந்து கீழே விழும்போது அவங்களுடைய உடல் வந்து சிதைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி சிதைஞ்சிருந்த அவங்களுடைய உடல்ல ஒரு கட்டத்துல இதய துடிப்பும் நின்னுட்டதா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்து 7 மணித்தியாலத்துக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் உயிர் பெற்றேன். அது வரைக்கும் நான் இறந்து தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நான் பண்ணது எல்லாமே ஒரு பேரொளி. அதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால அவங்களுடைய உடல் இருக்கு இல்லையா, அதாவது சிதைந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலையும் இவங்களால பார்க்க முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மேல இருந்து அவங்களுடைய உடலை அவங்களே பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளா இருக்கட்டும், பாவம் புண்ணியம், பாவம் பண்ணா எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, புண்ணியம் பண்ணா எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறமா என்ன அனுபவிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுடைய உணர்வுகள், அதாவது பாசம், வலிகள், கவலைகள், இப்படியான உணர்வுகள் இல்லாத ஒரு ஆழ்ந்த அமைதியை அவங்க அனுபவிச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா 7 மணித்தியாலத்துக்கு அப்புறமா இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அப்போ இவங்க மறுபடியும் உயிர் பெற்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போதே நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய இருக்கு. அதுவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கம் நரகம் அப்படின்றத ஃபீல் பண்ணதே கிடையாது, அது ஒரு ஆழ்ந்த அமைதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். நன்றி, வணக்கம்.